Hello எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய நாளுக்கு பிறகு YouTube வீடியோல ஒரு full tutorialோட உங்களை சந்திக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் இன்னைக்கு எப்படி இந்த ரெண்டு கர்லரையும் யூஸ் பண்ணி ஹேரை கர்ல் பண்றேன்னு தான் காட்ட போறேன். அதுதான் இந்தியன் tutorial. Dyson இப்படி வரும். இது blow dry. இப்படி போட்டா அது இதுல லாக் ஆகி இப்படி ஸ்டெடியா நிக்கும். நீங்க இதை அமர்த்தி இதை கலட்டலாம். இந்த புதுசு போடைக்க நீங்கள் இப்படி ஒரு எடுத்து இப்படி போட்டிங்கன்னா நிற்கும். இப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். முன்னுக்கு உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது. யா அண்ட் இதில் எவ்வளவு காற்று உங்களுக்கு வேணுமென்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. இதில் எப்படி டெம்பரேச்சர் கூலாக வேணுமா ஹாட்டாக வேணுமா மீடியமாக வேணுமான்னு சொல்லி இந்த பக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் டைசன் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டைசன் பாவிக்கிறது ஹேருக்கு நல்லா. ஐ நோ அது கொஞ்சம் விலை கூடின சாமான், பட் ஹேர் வயசு போக போக நாங்கள் டேக் கேர் பண்ணணும். ஸோ நல்ல ப்ராடக்ட்ஸ் பாவிக்கிறதுல தப்பே இல்லை. எஸ்பெஷலி நீங்கள் கூட ஹீட்டட் ப்ராடக்ட்ஸ் பாவிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த டைசனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏனென்னா உங்களுக்கு டைசன் ஹேர் ட்ரையர் வருது. இதுதான் ஹேர் ட்ரையர். இப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் நீங்கள் இருந்து ஹேர் ட்ரை பண்ணுவீங்க. அதில் ஃப்ரிஸ் கண்ட்ரோல் ஒன்று வருது. இது ப்ளோ ட்ரை எஃபெக்ட்டுக்கு சரியான நல்லா டக்குன்னு இதில் நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணிட்டு இறங்கலாம் வீட்டை விட்டு. அப்புறம் இது ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணதுக்கு மாதிரி நல்ல சீப் ஹெட் இருக்குது. இது யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணலாம். ஸோ அப்புறம் இந்த ரெண்டு கேர்ள்ஸ், சின்ன கேர்ள் பெரிய கேர்ள் ஹெட் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை கேர்ள் பண்ணலாம். முதலாவது நாங்கள் இந்த கெராட்டின் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே பாவிக்க போகிறோம். நான் சியோஸ்ன்னு தான் பாவிக்கிறேன். டிஎம்ல இருந்து வாங்குறேன். நான் ஃபஸ்ட்டுக்கு ஹேரை ஃபுல்லாக நல்லா இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேயால் அடிச்சு நல்லா ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே அடிச்சுட்டேன். ஸோ நான் இது காலமே முழுகின ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் வெட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் முழுகிட்டு ஹேர் கொஞ்சம் வெட்டாக இருக்க ஸ்டைல் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இப்படி எப்பயுமே ஹேரை 2 செக்ஷனாக பிரிப்பேன். ஸோ இப்படி 2 செக்ஷனாக பிரிச்சுட்டு முதலாவது கொஞ்சம் ஹேரை எடுக்கணும். ஓகே, இதை எடுத்து இங்கே ஒரு கிளிப்பால் கிளிப் பண்ணி விட்டுருவோம். எகெயின் இதுக்குள்ள ஹேர் ஸ்ப்ரே இன்னும் கொஞ்சம் போடுவோம். நான் இந்த பெரிய கர்லர் ஒண்டா இதில் போட போகிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் சுற்றுது, இந்த பக்கம் சுற்றுதாண்டு இருக்குது, லெஃப்டா ரைட்டாண்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி ஸ்விட்ச் பண்ணலாம். இப்படி செஞ்சீங்கன்னா ஸ்விட்ச் ஆகும். இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கர்ல் பண்ணிக்க எப்பயும் இதில் போய் உங்களோட ஸ்பீடை கூட்டி வச்சுக்கொள்ளுங்க, டெம்பரேச்சரை கூட்டி வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு எப்பயுமே டெம்பரேச்சர் கூட வச்சு செஞ்சால் தான் எனக்கு அந்த ஹேர் கூட நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே போய் இதை மற்ற பக்கம் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள் இங்கால வெளிப்பக்கமாக கேர்ள் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஹேர் நுனியை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சுற்றும். அப்போக்கே நீங்கள் இதையும் சுற்றி டைசனை இப்படி கையால் சுற்றிட்டு போகலாம். சில ஆக்கள் அப்படியே விடுவிடும். ஸோ உங்களோட விருப்பம். ஸோ கொடுத்துட்டு ஸோ இங்கே வரைக்கும் நான் வாரேன் சுற்றிக்கொண்டு. சரியான ஈஸி காய்ஸ். உண்மையாகவே டைசனில் கேர்ள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. விட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு தரா கேர்ள் பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு. இப்போ நான் அடுத்த செக்ஷன் செய்ய போகிறேன். கொஞ்சம் ஹேராக தான் கொடுங்க. என்னென்னா நிறைய கொடுத்தா ஒழுங்காக கேர்ள் பண்ணாது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறதால இது நிறைய நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் தனியாக வீட்டில் செய்கிறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். சில 5 மினிட்ஸ்லேயும் செய்யணும். 2-3 கேர்ள்ஸ் செஞ்சுட்டு ஓடிவிடும் வீட்டை விட்டு. ஸோ இந்த செகண்ட் கேர்ள்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் கொஞ்சம் ஹேர் கூடிட்டு அதுதான் இங்கே ஃபுல்லாக அடிக்கலை. நான் அதை இப்படி கையால் சுற்றி விடுறேன். சுற்றிட்டு நான் இந்த டைசனையும் சுற்றி கொண்டு போய் இங்கே மேலே வரைக்கும் போகிறேன். அப்புறம் முள்ளுக்கால எப்படி எடுபடாத ஹேர்ஸை நல்லா சுற்றி விடுங்க. கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு ஸோ இதில் ஹேர் கூடினதுனால கொஞ்சம் ஹேரை நான் எடுக்க போகிறேன். எடுத்து திருப்பி அதை செகண்ட் ஒன் நான் செய்ய போகிறேன். நீங்களும் அதை நோட்டீஸ் பண்ணிங்க. டூ மச் ஹேர் போட்டிங்கன்னா ஒழுங்காக கேர்ள் பண்ணாது.
கொஞ்சம் நேரம் இப்படி வச்சிருக்க போகிறேன். ஏன்னா நிறைய ஹேர் இருக்குது. கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நான் கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வரேன். கீழே எடுத்துகிட்டு வரைக்கும் இந்த மிஸ் ஆன ஹேர் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே விடுறேன். உள்ளுக்க விட்டு இப்படி வெளியே எடுத்தேன். ஸோ இப்போ எல்லா பார்ட்ஸுமே கேர்ள் ஆகிட்டு நான் இப்போ இதை ஒன்றும் செய்யலை. பேர்ந்து நான் எப்படி அதை ஸ்டைல் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா இது எவ்வளவு ஈஸியாக கேர்ள் ஆகுதுன்னு. நார்மல் கேர்ள்னு நீங்கள் வச்சு சுற்றி கொண்டு இருக்கணும். டைசனில் நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் ஹேர் எடுத்து அந்த ஃபீட் பண்ணிங்கன்னா சரி, அது வடிவாக கேர்ள் ஆக்கி தரும் உங்களுக்கு. ஸோ அகெயின் எவ்ரி டைம் இதன்னும் போது நல்லா ஹேர் ஸ்ப்ரே ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே போடுறேன். ஸோ முடி இங்கால பக்கம் சுற்றுதுன்னா நீங்கள் டைசனை இப்படி வைப்பீங்க முடிக்குள்ள. ஸோ அது இப்படி சுற்றிட்டு போகிறதுக்கு. இதே உள் பக்கம் என்ன இப்படி வைப்பீங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்படி இந்த ஃபுல் சைட்டையும் செய்ய போகிறேன். எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டல, பிகாஸ் போர் அடிக்கும் தானே. அதுவாகவே சுற்றி செய்யுது. பார்த்தீங்களா எவ்வளவு ஈஸியாக அது சுற்றிச்சுன்னு சொல்லி. ஸோ இதை வந்து நாங்கள் கடைசியாக செய்வோம். ஓகே, இந்த சைடு முடிஞ்சு இப்போ நான் இந்த சைட் கேர்ள் பண்ண போகிறேன். பாருங்க எல்லாம் ஃபுல்லாகவே வடிவாக கேர்ள் ஆகிட்டு. இந்த ஃப்ரெஞ்ச் செக்ஷனுக்கு திருப்பி ஒரு வருவேன். அப்போக்கு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் ஹேர் மற்ற பக்கம் அவுட் சைட் வரணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும், இங்கே வந்து திருப்பி ஸ்விட்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து நிறைய ஹேர் எடுத்திருக்கேன். பிகாஸ் இட்ஸ் கோனா finish soon, so I want to also finish it quicker. இவ்வளவு நிறைய ஹேரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்ப்போம். நிறைய ஹேர் இருக்குது. ஸோ அகெயின் நிறைய ஹேர் இருந்ததால ஃபுல்லாக அடிக்கலை. ஸோ இப்படி சம்டைம்ஸ் செஞ்சால் இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த துண்டை என்ன செய்யணும்னா கீழே வரைக்கும் வடிவாக ஒரு கட் பண்ணணும். இப்போ கீழே வரைக்கும் இப்படி செய்யணும். இப்போ நாங்கள் ஹேர் செஞ்சு முடிஞ்சு ஒரு 17 மினிட்ஸில். ஸோ முன்னுக்கும் நான் இப்படி அந்த கலராலே செய்வேன். இப்போ இந்த பெரிய கலரை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லாக் யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சின்ன கலரால் உள்ளே போட்டு நான் முன்னுக்கு இதை செய்ய போகிறேன். இந்த ஹேர் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் இதை கேர் பண்ண போகிறேன். ஓகே, ஃப்ரெஞ்ச் எப்பயும் நான் வந்து வெளியில் வர மாதிரி தான் செய்கிறேன்னா. ஸோ இப்படி வெளியில் வர மாதிரி செய்கிறதுக்காக தான் ஹேரை இப்படி வெளிப்பக்கமாக வச்சுருக்குறேன். ஸோ அப்படி ஃப்ரெஞ்ச் எல்லாம் செஞ்சுட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து ஒழுங்காக திரும்பி இருக்கல. ஸோ அது வெளிப்பக்கம் வர மாதிரி நான் அதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மிச்ச ஃப்ரெஞ்ச் எல்லாத்தையும் நான் கேர்ள் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் கேர்ள் பண்ணி இந்த ஃப்ரெஞ்ச் ஃபினிஷ் வந்து எனக்கு திருப்தியாக இருக்காது. அதனால நான் செகண்டாக என்ன செய்வேன்னு சொன்னால் அந்த ப்ளோ ட்ரையை யூஸ் பண்ணி இந்த முன் ஃப்ரெஞ்சை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த ஒழுங்காக வரையில. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட
ப்ளோ ட்ரையர் இதை போட்டுட்டு இதை வந்து நீங்கள் இதோட சேர்த்து முன் ஹேர் ஃப்ரெஞ்சோட சேர்த்து ஸ்ட்ரைட் எஃபெக்ட் மாதிரி செய்யலாம். ஸோ அடுத்து இப்படி பின்பக்கத்தால் எடுத்துக்கலாம். இப்படி சுற்றி கொண்டு வந்து கீழே விடணும். ஸோ அதை வந்து இப்போ என்ன செய்யணும்னா இதை அமர்த்தி கொஞ்சம் முதல் இதில் அந்த வளைவெல்லாம் வந்து அந்த வளைவெல்லாம் போயிடும். அதுக்கு தான் இது யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்னும் ஒருக்கா நான் அதை செய்ய போகிறேன். அண்ட் இங்கேயும் கொஞ்சம் நான் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ முன் ஸ்டைலிங் ஓகே, இங்கே இந்த சைடும் ஓகே, கொஞ்சம் காமாக வந்துட்டு. ஸோ இப்போ நீங்கள் கேர்ள் பண்ண எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யணும்னா உங்களோட கையால் இப்படி நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா இப்படி கிளிப் அடிக்கலாம், என்ன நீங்கள் செய்யலாம். பட் வீட்டிலே பாருங்கள், வால்யூமஸ் கேர்ள் ப்ளோ ட்ரை டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வேணுமென்னா இன்னொரு கேர்ளால் போய் இதில் 2-3 கேர்ள் செஞ்சுட்டு நீங்கள் கையால் போக தேவையில்லை. ஸோ அந்த கேர்ள் எஃபெக்ட் இன்னும் தெரியும். ஸோ நார்மலாக நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இந்த சின்ன கேர்ளை போட்டுட்டு 2-3 ஹேரை இதில் இப்படி கேர்ள் பண்ணுவேன். ஸோ இப்படி கேர்ள் பண்ணிவிட்டு இப்படி விடுவேன். 2-3 ஹேர் அந்த எஃபெக்ட்டுக்காக ஹை வால்யூம் எஃபெக்ட் இன்னும் வேர்டு பண்ணி சொன்னால் நான் வந்து லோரியல் ஹாரிசன் ஹேர் ஸ்ப்ரே சூப்பர் ஹோல்ட் பாவிக்கிறேன். எகெயின் டிஎம்மில் வாங்கினான். கொஞ்சம் நல்லா இந்த கேர்ள்ஸுக்கு போட்டால் கேர்ள்ஸ் கொஞ்சம் கூட நேரம் நிற்கும். அண்ட் இப்படி கொஞ்சம் செஞ்சுட்டு இப்படி நீங்கள் இப்போ கையால் ஆக போக தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஹேர் ஸ்ப்ரே போட்டு கொஞ்சம் ஸ்டைல் நீங்கள் விரிச்சு விட போகிறீங்கன்னா இப்படி ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இப்படி தான் டைசன் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டை கேர்ள் செய்யலாம். ஓகே, நான் இப்போ உடுப்பு மாற்றிட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் லுக் காட்டுறேன். ஸோ இதுதான் என்ன ஃபினிஷ் லுக், இதுதான் என்ன ஃபினிஷ்ட் ஹேர். உங்களுக்கு மெல்லிசான ஹேராக இருந்தால் இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க உங்களோட ஹேர் எவ்வளவு திக்காக காட்டுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கேர்ள் பண்ணதால எப்படி திக்காக இருக்குது இந்த ஹேர். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்று நம்புகிறேன். நீங்கள் டைசன் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் வர்த் டைம். ஸோ எஸ், இதுதான் ஃபினிஷ் லுக். இதுதான் பின்னாடி இருந்து. ஸோ எஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்ன மாதிரி வீடியோஸ் போடுறதுன்றதையும் காமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கண்டா எப்படி யூஸ் பண்ணி கேர்ள் பண்ண தெரியாமல் இருக்குமென்னு சொன்னால் அவங்களோடையும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்களே பார்த்தீங்க ரொம்ப ஈஸியாகவே இதை நான் கேர்ள் பண்ணிட்டேன். இந்த டியூட்டோரியல் சரியான ஈஸி. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல எல்லாம் நீங்கள் என்னோட கம்யூனிகேஷனில் இருக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.